ஒரு காவிரி பிரச்சனைனா அவர் தனியாக வந்து உண்ணாவிரதம் இருந்து தனியாக அவருடைய ஆளுமையை காட்டுறாரு. அதேமாதிரி விஜயகாந்த் அவர்களும் அதேமாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு காவிரி பிரச்சனை வரும்போது ஒரு பக்கத்தில் ஒரு நெய்வேலி போராட்டம் பண்ணுறாரு. அதே மாதிரி கார்கில் பிரச்சனை வரும்போது மதுரையில் போய் கலை நிகழ்ச்சி பண்ணி பெரிய ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுக்குறாரு. எல்லாருக்கும் ஒரு ஆளுமை, ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த ரெக்கார்டு என்ன ரெக்கார்டுன்னு நீங்கள் சொல்ல, நான் தான் உங்கள் கூட இருந்திருக்கேன். நீங்கள் பயந்து ஒழிச்சு ஓடுவீங்களே தவிர யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டாங்க. பேசக்கூடாது, ஒழிச்சிருக்கணும். ஒரு ஒரு படம் தோல்வி விட்டால் அந்த ப்ரொடியூசர் ஒரு நியாய தர்மத்துக்காகவே கூப்பிட்டு ஒரு ஆறுதல் சொல்லணும். எதையும் செய்ய மாட்டீங்க. செய்யக்கூடாதுங்கிறது தான் உங்களுடைய இதுவே. நானே அதை பார்த்துருக்கேன். இப்போ நானே புலி படத்தில் தோத்துட்டு வேறு என்ன செய்தேன்? நான் தான் நியாயம் கேட்க. சரி, தப்பு தான் என்ன தப்புலாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சொன்னால் தானே நான் திருத்த முடியும். எதுவுமே சொல்லாமல் அப்படியே எதுவுமே பேச மாட்டார், அவர் பார்க்க மாட்டாருன்னா அதுக்கு பேர் என்ன? எந்த ஒரு கோர்ட்லேயும் 2 பக்கமும் விசாரிக்க தானே சார் நீதிபதி. எல்லாம் விசாரித்து நியாய தர்மத்தெல்லாம் கொலை குற்றவாளிகிட்ட கூட ஏப்பா நீ கொலை பண்ண காரணம் ஏதாவது சொல்லுப்பா கேட்குறாங்களே. ஆனால் எதுவுமே கேட்காம ஒன் சைடாக தண்டனை கொடுக்கறதுக்கு பேர் என்ன? பலருக்கு அது நடந்திருக்கு. அது ஒரு தான் தோன்றித்தனம். அது அவருக்குள்ள இன்னும் அது வரல. எனக்கு ரொம்ப வேதனையான விஷயங்கள்லாம் பல விஷயங்கள். இப்போது அவர் கூட இருந்து ஜெயசீலன்னு ஒரு தலைவர் இருந்தார் சார், மாநில தலைவர். கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆள், உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்காரு. அந்த மனுஷன் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் உங்கள்கிட்ட வேலை பார்த்துருக்கான். ஆரம்ப ஸ்டேஜ் திருவொற்றியூர்லேருந்து வருவார், பைக்கில் வருவார். அதுக்கப்புறம் கார் வச்சுருக்காருன்னு வைங்களாம். ஆனால் போராடி இருக்கார் உங்களுக்கு. வேறு எந்த வேலையும் பார்க்கல. போஸ்டர் ஓட்டுறது, கட் அவுட் வைக்கிறது, தேட்டருக்காரங்கிட்ட போய் சண்டை போடுறது, அதை போடுறது, இப்போ கல்யாணம் நடத்துறது. ஆரம்ப ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டம் சார். ஒரு நடிகர்கள்லாம் வளர்த்து ரஜினி பெரிய பெரிய பிம்பங்கள், கமல், விஜயகாந்த் இவங்கன்னு இருக்கும்போது ஒன்று கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அந்த காலகட்டத்தில் தான் நாங்கள்லாம் போய் இவங்க கூட வந்து இருக்கிறோம். அப்போ அந்த ஆள் 20 ஆண்டுகள் இருந்த ஒரு தலைவர், சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை விட்டு அவர் விலகி இருக்கிறார். சரி, அவர் இறப்புக்கு போகண்டாமா சார்? அவர் இறந்து போயிடுறாரு சார். பாவம் 2 பிள்ளைகள் இருக்குது. ஒரு மனைவி என்ன வேதனைப்படுவாங்க. போகலை சாவு. அவனுடைய 20 ஆண்டுகள் ஒரு மெயின் போர்ஷன் 50 ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாதி 50% உங்கள் விட அவர் உழைச்சிருக்காரு. அவர் என்னக்கு இது துரோகம் வேணாலும் உங்களுக்கு பண்ணியிருக்கட்டும். ஒரு இறப்புக்கு போகணுங்கிறது ஒரு நியாயம் இல்லை சார். போகலை நீங்கள். இதை ஒரு பத்திரிகைக்காரங்களும் இதை எதையுமே போடலை. ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு இப்போது எதிரியோ துரோகியாக இருந்தால் கூட பாருங்கள், சிஎம் கிட்ட இருந்து கற்றுக்கலாம் சார்.